ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜஸ். பிக்சர்ஸ்லேருந்து இது மாதிரி ஒரு இமேஜ் என்கிட்ட இருக்கு. அந்த இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, தனியாக பிரித்து எடுத்து எடிட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது. ஓகேங்களா? நம்மள்ட்ட ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பிக்சர்லேருந்து ஒரு இமேஜிலேருந்து இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து எடிட்டபிள் டெக்ஸ்டா இந்த மாதிரி மாத்துறது எப்படி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு வந்து கூகுள் ஆப்பில் அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். ஓகேங்களா? நிறைய மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் ஆன்லைன்லேயே நம்ம பண்ண முடியும். இது எப்படி பண்ணணும்னா, நீங்க வந்து கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமெயிலில் ஏதாவது ஒரு மெயிலில் லாகின் பண்ணியிருக்கணும். நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக லாகின் பண்ணியிருக்கணும். என்னுடைய சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். போயிட்டு இந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 9 டாட்ஸ், இது கன்ஃபார்மாக இருக்கணும். ஒரு மெயில் ஐடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் ஆப்ஸ்லாம் இருக்கும். கூகுள் டாக்ஸு, ஷீட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீப் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து என்னென்னா, இது ஒரு ஆப்பு தான். இதில் என்னென்னா நம்மளுடைய டெய்லி டாஸ்க்லாம் வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இது ஒரு ஆப். நம்மளுடைய டெய்லி டாஸ்க்கை வந்து ரிமைண்டர் மாதிரி இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட டாஸ்க் அதுக்காக யூஸ் பண்ணுறது. அதை யூஸ் பண்ணி பிக்சரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். கீப்புங்கிற ஆப்பில் இந்த இடத்துல வந்து இமேஜஸ் இருக்குது பாருங்கள். இந்த இமேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த இமேஜ் எங்கே இருக்கோ இந்த இமேஜ் தான் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து அது லோட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இதில் லோட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கிராப் இமேஜ் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வித்தின் செகண்டில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வேர்டில் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு Ctrl V கொடுக்குறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கரெக்டாக ஆயிருக்குங்களா? இதே தான், சேம் தான். ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் மைக்ரோசாஃப்ட் பிக்சர் மேனேஜர் ரெடியூசிங் டெக்ஸ்ட். இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து 15 செகண்டில் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் போய் கூட உங்களால் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜ்னு ஆன்லைனில் அடிச்சிங்கன்னா அதில் வந்து உங்கள் ஃபைலை வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அந்த இமேஜை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது கன்வெர்ட்னு கேட்கும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? அப்படியே நீங்கள் பண்ணலாம். இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. பட் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னுடைய வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.